எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எப்படி வாழைக்காய் ஃப்ரை இல்லை வாழைக்காய் வறுவல் செய்வது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 வாழைக்காய் எடுத்துக்கலாம். 2 வாழைக்காய் நாங்கள் இனிமேல் எடுத்துருக்கோம். நீங்கள் நிறைய செய்கிறீங்கன்னா நிறையாவே எடுத்துக்கோங்க. மேலேயும் கீழேயும் நாங்கள் கட் பண்ணுற மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பீலர் வச்சு தோலெல்லாம் இந்த மாதிரி பீல் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வெறும் வாழைக்காய் மட்டும் கிடைக்கும். அந்த தோலெல்லாம் நம்மளுக்கு போயிடும். இப்படி நம்ம பீல் பண்ணிட்ட பிறகு கத்தியை வச்சு அந்த வாழைக்காயை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி ரொம்ப சின்ன மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் கொஞ்சம் நார்மல் சைஸ் கட் பண்ணிக்கோங்க. அப்போ சாப்பிட நல்லாயிருக்கும். நான் பாருங்கள், நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ நாங்கள் தடியாக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்களும் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். மசாலா செய்கிறதுக்கு இந்த மாதிரி நாங்கள் ஒரு பெரிய தட்டு எடுத்திருக்கோம். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா கலந்த பிறகு நம்ம என்ன பண்ணிடலாம், கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காய் பீசஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம எடுத்து இந்த மசாலாவில் நல்லா தடவி நம்ம வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தடவி வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ அதுக்கு கேஸ் ஸ்டவ்வில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் வச்சுருங்க. ஃப்ரை பேன் வச்சுட்டு நல்லா ஒரு 6-7 ஸ்பூன் எண்ணெய் நல்லா ஊற்றி நல்லா அந்த எண்ணெய் சூடாக வைங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க அந்த வாழைக்காய் பீசஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம், சேர்த்துடலாம். மசாலா போட்டு வச்சுருக்க வாழைக்காய் பீசஸ் சேர்த்து அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ண விடலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். 2 சைடும் நல்லா வேகட்டும். நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சுலபமான ரெசிபி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு. நம்ம கட் பண்ணி பார்த்தோன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்ட்டு. சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.